பொங்கல் வாழ்த்து கூறி சில வார்த்தைகள் பேசுவோம். இனிய பொங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இப்பகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி உதயா அவர்கள் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறுவார். ஹாய் எல்லாரும், குட் ஈவினிங். ஆக்சுவலி இந்த பகுதியை சேர்ந்த என்னுடைய உறவினர் தான் எல்லாருமே. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொங்கல் நடையில் உங்களுக்கு வாழ்த்துறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பட் எல்லா போட்டிகளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா விஸ்வசனுக்கு நான் சொல்லணும். ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன், நிறைய உழைப்புகள். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக வரவேற்கிறதுக்காக அண்ணன் திருப்பி நான் நினைக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. கூட்டு முயற்சிக்கான வெற்றி தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்தபடியாக மேடம் நீங்கள் பேசுறீங்களா? நீங்கள் என்ன பேசுறீங்களா? அன்பார்ந்த தோழர்களே, திண்டிவன நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நமது பகுதியில் மிக சிறப்பாக இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய கடுமையாக களப்பணியாற்றிய அனைத்து தோழர்களுக்கும் நேரமின்மை காரணமாக பெயர்களை குறிப்பிட நேரமில்லை. இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய குறைந்தது ஒரு 15 நாட்களாக இரவு பகல் பாராமல் களப்பணி செய்த தோழர்களுக்கு நன்றியை முதலில் செலுத்துகிறேன். தினமும் 2 மணி உங்களாம் எதுக்கு குடும்பம்ட்டு அதெல்லாம் கடந்து தான் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கோம். தலைவர் இதற்கெல்லாம் ஒற்றை காரணம் தான், இந்த மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், இந்த மக்கள் அரசியல்படுத்த வேண்டும், பெண்கள் அரசியல்படுத்த வேண்டும், இந்த மக்களை அமைப்பாய் திரட்ட வேண்டும் என்று 40 ஆண்டுகளுக்கு மேலாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக களப்பணியாற்றக்கூடிய எங்கள் உயிரின் மேலான எழுச்சி தமிழர் தான் இதற்கெல்லாம் காரணம். அவருடைய கண் அசைவுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த களத்தை இங்கு களம் அமைத்து அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும், இந்த மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம்தான் தவிர வேற எந்த நோக்கமும் அல்ல. எங்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த கட்சியின் மாநில துணை செயலாளர் அருமை அண்ணன் தேகச்சம்மல். எல்லாருக்கும் தேகச்சம்மல் என்றால் சில கேள்விகள் வரலாம். அந்த இயக்கத்திற்காக தன்னுடைய தாயின் இறப்பு கூட அவரால் கொல்லி வைக்க முடியவில்லை. அந்த ஒற்றை செயலுக்காகவே அவரை தேகச்சம்மல் என்று நாங்கள் அவரை போற்றுகிறோம். மற்ற தனிப்பட்ட எந்த இதற்காகவும் அல்ல. தன்னுடைய ஒரே மகன் சிறையில் இருக்கிறார், தன்னுடைய தாயின் இறப்புக்கு கூட வர முடியவில்லை. அதற்கு எதற்காக சிறையில் இருக்கிறார் என்றால் மக்கள் போராட்டத்திற்காக. அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றவர் தான் அண்ணன் வடிவேல் அவர்கள். அதற்காகவே அவரை நாங்கள் அடைமொழியிட்டு அண்ணன் தேகச்சம்மல் என்று அன்போடு அழைக்கிறோம். எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர். விழுப்புரம் மைய மாவட்டத்தின் மிகப்பெரிய களப்போராளி. இன்றைக்கு இந்த பகுதியில் கட்சி மேலோங்கி இருக்குது என்றால், ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு கொடி பறக்குது என்றால் அண்ணன் வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திலீபன் அவர்கள் உழைப்பை இங்கே நினைவு கூர்ந்தாக வேண்டும். அண்ணன் அவர்கள் எனக்கு தெரிந்தது குறைந்தது 25 ஆண்டுகளாக நான் அவரை பார்த்து வருகிறேன். அவருடைய கல்லூரி காலத்திலிருந்து அவருடைய போர்க்குணத்தை நான் பார்த்து வருகிறேன். இந்த இயக்கத்திற்காக தன்னலமற்று உழைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய துணைவியார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் அண்ணன் திலீபன் அவர்கள். அவருடைய உழைப்பை பார்த்து வியப்படைந்திருக்கிறேன்.
வீட்டில் இது சூழலில் யாராலும் வெளியே வரவே முடியாது. இயக்கம் 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 என்று இந்த கட்சியை வலுப்படுத்துகிறார். அந்த வகையில் மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் களப்பணி செய்து வெற்றியடை செய்த தோழர்களுக்கும், குறிப்பாக இதில் பங்கேற்ற பொதுமக்களாகிய உங்களுக்கும், கட்சியில் புதிதாக இணைந்த மகளிர் அணிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, என்றும் நமக்காகவே வாழ்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய கருத்தை என்றுமே நம் வலுப்படுத்திட வேண்டும். நமக்காகவே தன்னுடைய இளமையில் அனைத்தையும் மறந்து ஒரு துறவி போல உழைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால், நாம் அரசியல் வலிமை பெற வேண்டும், அதிகார வலிமை பெற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புகார் எழுத கூட நமக்கு ஆள் இல்லை. அடித்தால், உதைத்தால், மிரட்டினால் கேட்கக்கூட ஆள் இல்லை. இன்றைக்கு காவல் நிலையத்தில் நம்ம பகுதியில் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது வேற ஏதாவது செயல்களில் ஈடுபட்டாலோ இன்று காவல் நிலையத்தில் போய் இதற்காக இந்த வழக்கை போடுகிறார். பாதிக்கப்பட்டவன் கொடுத்த புகாரின் வழக்கு பதிவு செய்கின்ற துணிச்சலையும் ஆற்றலையும் கொடுத்தவர்தான் தலைவர் திருமாவர்கள். இன்றைக்கும் அவருக்கு நன்றிகடன் பட்டவனாக இருக்க வேண்டும். பெருசாக நமக்கு கல்வி அறிவு கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது. இப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு வெள்ளச்சட்டை அணிந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இணையாக நம்மையும் சரிசமமாக அமர வைத்து அழகு பார்த்தவர் தான் தலைவர் திருமா அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற பெரும் உதவியாக இருந்த தம்பி உதயன் குரூப்ஸ் உதயா துர்கா அவர்களுக்கும், தோழர் ஆர்த்தி அவர்களுக்கும், ஆக்சிஸ் மேனேஜர், பேங்க் மேனேஜர் ஆர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே குறிப்பாக நன்றி சொல்லியாக வேண்டும். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற நடன நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அன்பு தம்பி விஷால் அகிலன் அவருடைய குழுவினர்களுக்கும், தோழர் மோனி அவர்களுக்கும், எப்பொழுதும் எங்களோடு துணை நிற்கும் ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் அண்ணன் வெங்கட் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து, உங்களிடத்திலே மாவட்ட செயலாளர்கள் உரையாற்றி பரிசுகளை வழங்குவார். அண்ணன் மாவட்ட செயலாளர் திலீபன் அவர்கள் உங்களிடத்திலே பொங்கல் வாழ்த்து கூறி உரையாற்றுவார். பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் நமது பகுதியிலே சிறப்பாக ஒருங்கிணைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அண்ணன் வடிவேறு அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று ஒருங்கிணைப்பு செய்து அமர்ந்திருக்கின்ற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் தோழர் அஸ்வதாஸ் அவர்களே, திலீபன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆடை போட்டி முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தளபதி ஏழுமலை அவர்களே, மணிபால் அவர்களே, அபி அவர்களே, அருமையண்ணன் மாவட்ட செயலாளர் திலீபன் அவர்களுக்கு ஆவணமைய மாநில துணை செயலாளர் ஆடை போட்டி வாழ்த்து சொல்கிறார். மகோகனி மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி உதயா அவர்களுக்கு ஆடை போட்டி சிறப்பு செய்வார். தம்பி மணிபால் அவர்கள் ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார். நன்றி. நமது பகுதியைச் சேர்ந்த உதயா அவர்களே, ராஜா அவர்களே, சிறுத்தை ராஜி அவர்களே, வைத்தியலிங்கம் அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த நகர செயலாளர்
சரளா அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் விமலா வடிவேலு அவர்களே, கோமலா மணிபால் அவர்களே, சாந்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, செல்வி பாரதி அவர்களே, தனலட்சுமி பன்னீர் அவர்களே, ஷீலா மணி அவர்களே, சந்திரா அவர்களே, ஆர்த்தி அவர்களே, தீபா அவர்களே, அச்சி ஊடகத்தின் மாவட்ட அமைப்பாளர் பேந்தர் பழனி அவர்களே, புரட்சி கண்ணன் அவர்களே, வைத்தியலிங்கம் அவர்களே, அன்பு திருமா அவர்களே, அன்பு தீயவன் அவர்களே, மோ மணி அவர்களே, பிரதீப் ராஜ் அவர்களே, சுதர்சனன் அவர்களே, சத்ரு அவர்களே, ஜெயகாந்த் அவர்களே, பாரதி அவர்களே, வசந்த் அவர்களே, பாலா அவர்களே, விஜய் அவர்களே, ஜாகிர் அவர்களே, தவா அவர்களே, நகைக்கடை விஜய் அவர்களே, கேரளா மணி அவர்களே, ஆரோக்கியா அவர்களே மற்றும் நமது பகுதியை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகளை ஏன் ஒருங்கிணைக்கிறார்கள் என்று நம்முடைய பகுதி வாழ் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிலருக்கும் ஒரு கேள்வி எழலாம். இந்த விழா என்பது ஒரு பண்பாட்டு விழா. உலகிலே ஒரு சமூகம் ஒரு விழாவை முன்னெடுக்கிறது என்று சொன்னால், அதுவும் 3 நாட்களாக இந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று சொன்னால் அது தமிழர்கள் மட்டும்தான். தொன்று தொட்டு இயற்கையை வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் விளங்கி வருகிறது. அறுவடைக்கு ஒரு விழா, உழவுக்கு ஒரு விழா, இவைகளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பெரியவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவது, வாழ்த்து பெறுவது என்பதற்காக ஒரு விழா. இப்படி ஒரு விழாவை எந்த சமூகமும் உலகிலே முன்னெடுத்தது இல்லை. அப்படி இந்த விழாவை நடத்தக்கூடிய இந்த நாட்களிலே இப்படியான போட்டிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இவைகள் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை இங்கே ஒருங்கிணைத்து நடத்துகிறார்கள் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள். இதைதான் தலைவர் அவர்கள் 15 ஆண்டுக்கு முன்பு இது ஒரு சமூகத்திற்கான விழா அல்ல, ஒரு சாதிக்கான விழா அல்ல, ஒரு மதத்திற்கான விழா அல்ல, இது இயற்கையை வணங்கக்கூடிய அனைத்து சாதி மத மக்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விழா. இந்த விழாவை நாம் சமத்துவ பொங்கலாக முன்னெடுத்து கொண்டாட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அன்று முதல் இன்று வரை 16 ஆண்டு காலமாக இந்த விழாவை விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு கிராமந்தோறும் நகரந்தோறும் இப்படி ஒருங்கிணைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை சமத்துவ பொங்கல் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் இதை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இது சாதி சமய மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இதை நாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு வருகிறோம். அது எதன் அடிப்படையில் என்றால் கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில். இதைத்தான் இன்றைக்கு சாதிய மதவாத கும்பல் பிடுங்கிக்
போக்கிக் கொள்வதற்கான முன்முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு மதத்திற்கான விழாவை போல் சாயம் பூசுவதற்கு இங்கே RSS போன்ற பிஜேபி போன்ற கும்பல் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இது அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பண்பாட்டு விழா என்பதை இன்றைக்கு ஆணித்தரமாக உலகம் தழுவி மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்த்தவர் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். அதன் அடிப்படையில் தான் சிறுத்தைகளும் இதை நாடு தழுவி சமத்துவ பொங்கல் என்கின்ற பெயரிலே கொண்டாடி வருகிறோம். இதற்கு இப்படி அடிப்படை பல காரணங்கள் அமைந்திருக்கிறது. இந்த காரணங்களை எல்லாம் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆண்டு நமக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டு. இந்த சமத்துவ பொங்கல், இந்த தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டு. 5 நாட்களுக்கு முன்புதான் இந்த கட்சி மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டு. ஏன் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, அடிநிலை மக்களுக்காக போராடுகின்ற எந்த ஒரு கட்சியும் தமிழகத்திலே ஒரு மாநில கட்சியாக சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒரு தகுதியை பெற்றது இல்லை. அதற்கு ஒரு வரலாறு இல்லை. அந்த வரலாற்றை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அனைத்து தரப்பு மக்களும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி, இவர் மக்களுக்கான தலைவர், மக்களுக்கான முதல்வர், அதனால் அவருடைய உழைப்பை நாம் அங்கீகரிப்போம் என்று சொல்லி, விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் வசிக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் பெருவாரியான வாக்குகளை நமக்கு அளித்து இந்த வெற்றியை தேடி தந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சி என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறோம். இது சிறப்பு வாய்ந்த ஆண்டு என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். தலைவர் உழைப்பை இந்த மக்கள் அங்கீகரித்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. நாளை இந்த கட்சி இந்த நாட்டை ஆளும். நாளை இந்த கட்சி ஒரு தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறும் என்பதற்கு இது ஒரு மைல்கல், முதல் படி. அதற்கு முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக நின்று கட்சி பாகுபாடுகளை எல்லாம் விட்டு தள்ளி, இந்த சமூகம் கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்புகளை எல்லாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அரசியல் அதிகாரம் முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே இந்த அதிகாரத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் தலைவர் திருமாவளவன் அவர்களின் கரங்களை உயர்த்த வேண்டும் என்று இந்த வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செலுத்திய நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கலை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கு அடிப்படையிலே காரணம், நாம் ஒன்று கூடினால் நம் மத்தியிலே நிலவக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் பேசுவோம். அதன் அடிப்படையிலே அவைகளை எல்லாம் நாம் களைவதற்கான முன்முயற்சிகளை எல்லாம் செய்வோம். கல்வியிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கூட இப்படி கூடி பேசுவதால் தீர்த்துக் கொள்ள முடிகிறது. சமூக நிலைப்பாட்டையும் நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்கின்ற
அடிப்படை நோக்கத்திலே இந்த விழாவை நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் திலீபன் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் திலீபன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த தம்பி உதயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார். அன்பு தம்பி உதயா அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தம்பிக்கு நகரம் சார்பாகவும் நம்ம பகுதியை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஆர்த்தி அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்வார் மாவட்ட செயலாளர் அண்ணன் திலீபன் அவர்கள். சார் கொஞ்சம் கல்வி தோழர் ஆர்த்தி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆடை போத்தி சிறப்பு செய்கிறார். அண்ணன் திலீபன் அவர்கள் அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்கிறார். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு விமலா அவர்கள் ஆடை போத்தி சிறப்பு செய்வார். தம்பி உதயா அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்வார். கூட்டம் கஸ்மூரம் தெரியா இவங்க புதிய பொறுப்பாளர்னா நன்றி சார். அப்படியே இருக்கு சார். இங்க பாருங்க சார். பிரதர் இங்க பாருங்க. தோழர் ஆர்த்தி அவர்கள் அன்பு தோழர் வைத்தியலிங்கம் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்கிறார். நீண்ட காலமாக களப்பணி செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்தை தெரிவித்தார் அருமை தோழர் வைத்தியலிங்கம் அவர்கள். தோழர் ஆர்த்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆடை போத்தி பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கிறார். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆடை போத்தி வாழ்த்து தெரிவிக்கிறார். கோமலா அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்வார். தோழர் சாந்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்கிறார். சரளா நகர செயலாளர் சரளா அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். நகர செயலாளர் சரளா அவர்கள் சிறப்பு செய்கிறார். செல்வி வாங்க, செல்வி ஷீலா அப்படி கும்பலா வந்துருங்க. அப்படி இன்னும் ஒரு சாலை போட்டு தீபா செல்வி அப்படி முன்ன வந்துருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அப்படி அந்த பக்கம் வாங்க. உட்காருங்க. எங்க போறீங்க? அக்கா தனலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆடை போற்றி சிறப்பு செய்வார். வாங்க சாந்தா அந்த அந்த அத்தை கொடுங்க. அத்தை வாங்க வாங்க நெல் வாங்க இப்படி வாங்க பாருங்க மின்னாங்க இப்படி மின்னாங்க. மதுரை சார்பாக மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆடை போற்றி வாழ்த்துக்களை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த தோழர் அபி அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு ஆடை போற்றி சிறப்பு செய்கிறார்.
இங்க பாருங்க, தொண்டரணி இங்க பாருங்க, துணை அமைப்பாளர் அப்படியே இருங்க. ஆரைபூர்த்தி சிறப்பு செய்கிறார். தோழர் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் விஜய் அவர்களுக்கு ஆரைபூர்த்தி சிறப்பு செய்கிறார். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடன நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தம்பி விசால் அவர்களுக்கும் தோழர் மோனி அகிலன் அவர்கள் மேலே வரணும். புகழ்ச்சி பிடிக்கத்தான் எனக்கு தான் எங்களுடன் எப்போதும் கலப்பணி செய்யும் தோழர் ராஜா அவர்களை மதிப்பு முடிஞ்சிடான். ஒரு பிரச்சனை இது மட்டும் வாங்க அகிலன் வாங்க வாங்க சாப்பிடுங்கப்பா. ஆண்டுதோறும் தலைவர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அம்பேத்கருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, பொங்கல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, களத்தில் எங்களுக்காக தோல் கொடுத்து மரண பேச்சை அளிக்கக்கூடியவர் தம்பி விஷால், தம்பி அகிலன், தோழர் மோனி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆரை போட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அண்ணாண்டா வந்தா பக்கத்துல இல்ல, நீங்க வாங்க, முன்னாடி வாங்க, சேர்ந்து வாங்க, சேர்ந்து ஏங்க அப்படி இங்க பாருங்க. தம்பி அகிலன் அவர்களுக்கு ராஜா அவர்கள் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். தம்பி தீர்த்தமலை அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு ஆரை போட்டி சிறப்பு செய்கிறார். பந்தமங்கலத்தைச் சேர்ந்த எங்கள் ஊர் மாப்பிள்ளை தீர்த்தமலை அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆரை போட்டி சிறப்பு செய்கிறார். இந்த நிகழ்ச்சி விளையாட்டு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர் ராஜா ஆரை போட்டி சிறப்பு செய்கிறார். ஏழுமலை அவர்கள் பேந்தர் பழனி அவர்களுக்கு ஆரை போட்டி சிறப்பு செய்வார். மாவட்ட அமைப்பாளர் அருமை நண்பர் பேந்தர் பழனி அவர்களுக்கு நம்முடைய சார்பாக அவருக்கு சால்வை அளிக்கிறார். நமது இளைஞர்கள் சார்பாக அவருக்கு சால்வை அளிக்கப்படுதுப்பா. என்ன கூப்பிடல, உன்ன கூப்பிடல சொல்லக்கூடாது, நானும் போடல, புரியுதா? ஓகே, மாவட்ட செயலருக்கே நம்ம போடலாம். பார்த்து முதல் பரிசு கொடுங்க. இருக்கிற பசங்களை வந்து கூடுங்க. வாங்க பிரைஸ் வாங்க, குழந்தைல வாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸா மகளெல்லாம் ஏறி நில்லுங்கம்மா. மேல வாங்க, மேல வாங்க. எங்க பிரைஸ்லங்க பிரைஸ்ல எங்கப்பா? வாட்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தம்பி. கையில எதனா பிரைஸ் இன்னும் யாரும் இல்ல, சின்ன பசங்க வாங்க. வீட்டுல வச்சுறாங்களா? லைனா வாங்கப்பா தம்பியா, தம்பி லைனா வாங்க. வந்து லைனா வாங்க, லைனா வாங்க. அதே தெரியல ஆட்டோமேட்டிக்கா தீபா சீரா கோமலா எல்லாம் வந்து
அப்படி ஒரு வீடு நிற்கும். தம்பிகள் யாராவது மேடைக்கு வருவோம். பேர் சொல்ல முடியல. கேரளாமணி சத்ரு தம்பிகளா வாங்க, மேல வாங்க. ஒரு பேப்பர் அப்புறம் என்ன வரல இன்னும் வரலன்னு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க அண்ணா வடிவில் என்ன கொஞ்சம் நாள்னா இது எடுத்துக்க பசங்க வராங்க பாருங்க வரட்டு எல்லாம் பசங்க இன்னும் நிச்சயினா போனேன். பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல். எல்லாம் இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க சார். சார் அவர் மறக்காத, அவர் இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாரு செல்லக்குடி இங்க பாருங்க. நில்லுங்கம்மா. இங்க பாரு கத்துற எல்லா நாளும் முடிஞ்சு போகுது. அப்படியே இங்க பாருமா, இங்க பாருமா. மகளிர் அணி பொறுப்பாளர்களா அப்படிங்க பீரோ வந்து கொடுங்க. சாவிலாம் கொடுங்க. எங்கடா சாரு ஆடா என்னடா இது சரிங்க நீ பொங்கல் விழாவில் பீரோவை உரியடித்து நேரம் இல்ல மணி போல அனுப்பிடுங்க. அன்பு தம்பி விஷால் அவர்கள் பீரோவை பரிசாக கட்டி தருகிறார். அன்பு தம்பி அன்பு தம்பி விஷால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பீரோ அவர்களை பின்பக்கமாக இருப்பா அனுப்பலாம் பெரியப்பா கயிறு இருக்குமா நீ தூக்கி ஒரு பேர் கயிறு இருக்குல்ல கயிறு 11 பேர் தட்டுவாங்க மாசம் இன்னொரு நிகழ்ச்சி இருக்குமா ஏமா லைனா இருந்தா லைனா நிக்க வச்சுருக்க தலைமையும் தம்பி அப்படியே நில்லுமா நில்லுமான்ற அவ்வளவுதான். இதுதான் தம்பிக்கு வாழ்த்துக்கள். நீங்க இதை மட்டும் இதை மட்டும் என்ன இதை மட்டும் அவங்க போடுறதையா அவங்க சொல்லிட்டாங்க
தம்பி வாங்க உள்ள வாங்க. அம்மா உள்ள வாங்க. அம்மா, தம்பி பின்னாடி வா பண்ணி. அம்மா கயிறு எடுக்க நேரமா? பீரை தூக்குப்பா மௌலி. வெளியே வாங்க. அம்மா கயிறு எடுக்க நேரமா? சரிங்கப்பா கயிறு தூக்குங்க. மௌலிங்க வாங்க. பதினொன்றுங்க. வாங்கம்மா. தம்பி குறுக்கல வீடியோ கொஞ்சம், ஏன்னா இது டிவிக்கு போறதுக்கு பாரு ஒரு நிமிடம் நிறுத்தி அப்படியே காட்டணும். கை சொல். பிரியா பிரியா வாங்கம்மா. பிரியா யாரு? எல்லாம் கூட மகிழ்ச்சி. முன்னாடி போயிடு கொஞ்சம் மீனாட்சி. மீனாட்சி வந்து வச்சுட்டு அப்படியே இப்படியே காட்டணும். மீனாட்சி வாங்க. காமாட்சி. பாருமா காமாட்சி. கும்பலா நிக்க வச்சிருங்க. காமாட்சி வாங்க. சுருதி வாங்க. சுருதி. அப்படியே போயிடும்பா. அன்னைக்கிளி. அன்னைக்கிளி வாங்க. போய் சேர்ந்துருங்க. வினிதா. தீபா. அங்கம்மா. தீபா வாழ்த்துக்கள். முனியம்மாள். மாட முனியம்மாள். அனிதா. வினிதா. கலைவாணி. ஹரணி. அப்படின்னு மாவட்ட போட்டோ எடுத்துங்கம்மா. அப்படின்னு நில்லுங்க. ஹரணி. ஹரணி. வீடியோ வர மாட்டோம். காமாட்சியா கொடுத்துருப்பா. அது நம்பாடு. போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். எங்க பாருங்க. அம்மா பாருமா. ஓகே. ஒரே ஒரு பிரைஸ் மாவட்ட செயலர். அந்த செல்போன் வாங்குங்க. மணி போடப்படுது. தண்ணி கூட தூக்கி செல்போன் ஏதோ ஒரு போன் போன மணி மார்க் மணி வாங்க. கோமி மணி வாங்க. மீனவர் அருமை தோழர். வாங்க. அன்பு தம்பி மணி அவர்களுக்கு செல்போன் வழங்கப்படுகிறது. மிக தண்ணி கூட தூக்கி வெற்றி பெற்றவர் அன்பு தம்பி மணி அவர்களுக்கு செல்போன். கோலப்போட்டி. அந்த கோலப்போட்டி சேர் போட்டியாருமா? சேர் போட்டி. தேன்மொழி வாங்க. தம்பி பின்னாங்க. மிக்சிடா போடணும். தம்பி உதயா அவர்கள் தேன்மொழி அவர்களுக்கு மிக்சி வழங்கி பரிசு வழங்குகிறார். இரண்டாவது பரிசு மீனாட்சிக்கு கெட்லி கொண்டா வாங்க. அதிகப்படியான பிரைஸ் தான் நம்ம தலை கொண்டோம். நம்ம வாசிங்களா ஒன்று கூட வாங்க மாட்டேன். வாழ்த்துக்கள். யார்
கோலப்படி விசுதாஸ் அவர்களுக்கு மனவன்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டு அவர் காரை போட்டு நன்றி வணக்கம். அப்படியே ஓகே யாருக்கு அவருக்கா போடுது பாருங்க ஹலோ